ஸ்கை தமிழ், தனித்துவமே நமது அடையாளம். அனுசரணை வழங்குவது நெந்தவூர் ஜும்மா பள்ளி தெற்கு வீதியில் புத்தாக்க சிந்தனையின் வேறு நடையோடு காலேஜ் ஆஃப் டிஜிமான் முன்பள்ளி பாடசாலை, மார்க்க விடுமியங்களை உரமாக்கிய கல்வி நிலையம், தமிழ் சிங்கள ஆங்கில மொழிகளில் திறமையின் உச்சம், முன்பள்ளிக்கான டிப்ளோமா பட்டப்படிப்புகளை பூர்த்தி செய்த ஆளுமை மிகுந்த ஆசான்கள், இளம் சிட்டுகளின் அன்பு வார்த்தைகளில் உணர முடிந்த ஆசான்களின் அரவணைப்பு, பரந்து விசாலம் கொடுக்கும் இயற்கை சூழலின் அழகுணர்வு, மிக்க நம்பிக்கையும் உயர் பாதுகாப்பும் பரஸ்பரமும் கொடுக்கும் உறவு முறைகள். ஆம், இஸ்லாமிய மார்க்க விடுமியங்களை அத்திவாரமாக கொண்டு தமிழ் சிங்கள ஆங்கில மொழிகளில் திறமையின் உச்சதடம் பதித்து வருகின்ற காலேஜ் ஆஃப் டிஜிமைன் மழலை சிட்டுகளின் பிரதிபலிப்புகள் காட்சிகளாக அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வணக்கம் நேர்களை மற்றும் ஒரு சிறப்பு நிகழ்ச்சியின் வாயிலாக, விளையாட்டு நிகழ்ச்சியின் வாயிலாக சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். ஸ்கை தமிழனுடைய ஒவ்வொரு நிகழ்ச்சிகளும் ஆத்மார்த்தமாக நேர்களுக்கு பிடித்திருக்கும் என்ற நம்பிக்கையோடு இன்றும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியை உங்களை அலங்கரிக்க காத்திருக்கிறது. குறிப்பாக லங்கா பிரீமியர் லீக் போட்டிகள் நாடளாவிய ரீதியிலே இப்போது இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்தில் அந்த போட்டி சம்பந்தமான ஒரு ஆரம்ப நிகழ்ச்சியை நாங்கள் ஆரம்ப நாளிலே வழங்கியிருந்தோம். இன்று மற்றும் ஒரு சிறப்பு நிகழ்ச்சியில் நேர்களை சந்திக்கின்றோம். குறிப்பாக கொழும்பு கிங்ஸ், அதுபோல தம்புள்ள வைக்கிங்ஸ், கோல் கிளேடியன்ஸ், அதுபோல ஜப்னா ஸ்டேலியன்ஸ், கண்டி டஸ்கஸ் ஆகிய 5 அணிகள் பல பரீட்சை நடத்துகின்றன. டிசம்பர் 16 வரை இந்த போட்டிகள் இடம்பெறப் போகிறது. குறிப்பாக 5 அணிகள் பங்கு பெறுகின்ற போட்டி ஹம்மாந்தோட்டை சூரியவ விளையாட்டு மைதானத்திலே இந்த போட்டிகள் இடம்பெறப் போகிறது. 21 நாட்களுக்குள் 23 போட்டிகளை மட்டுப்படுத்தப்பட்ட போட்டிகளாக இந்த போட்டி இடம்பெறப் போகிறது. குறிப்பாக இந்த போட்டியை பொறுத்த மட்டில் இலங்கை ரசிகர்கள் பெரிதும் எதிர்பார்த்து காத்திருந்த ஒரு போட்டி. இலங்கையில இப்படி ஒரு லீக் தொடர் இடம்பெறாதா என்ற ஒரு சூழ்நிலையில் இலங்கை ரசிகர்களுக்கு, அதுபோல உலக இலங்கை கிரிக்கெட் வீரர்களை ஈர்த்து கொண்ட ரசிகர்களுக்கு இது ஒரு சிறந்த வரப்பிரசாதமாக, சிறந்த சந்தர்ப்பமாக அமையும் என்ற அந்த நம்பிக்கையோடு போட்டிகள் இடம்பெற போகிறது. குறிப்பாக இன்றைய நிகழ்ச்சிக்கு நான் வருவதற்கு முன்னதாக 2 போட்டிகள் நிறைவுற்றிருக்கிறது. அந்த 2 போட்டிகள் பற்றிய தகவல்களை நான் உங்களுக்கு முதல் கண் வழங்குகின்றேன். நேற்று முன்தினம் இடம்பெற்ற அந்த முதலாவது போட்டி கொழும்பு கிங்ஸ், அதுபோல கண்டி டஸ்கஸ் ஆகிய அணிகள் போட்டி போட்டிருந்தது. அந்த போட்டியிலே மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட ஒரு போட்டி. முதலாவது போட்டியிலே ஐபிஎல் தொடரை விட ஒரு சிறந்த ஒரு வரவேற்பினை வழங்கி இருக்கிறது. முதலாவது போட்டியே சூப்பர் ஓவர் கொண்ட ஒரு போட்டியாக இடம்பெற்று முடிவடைந்திருக்கிறது. அந்த போட்டியிலே கொழும்பு கிங்ஸ் அணி அந்த போட்டியிலே வெற்றி அடைந்திருக்கிறது. அதுபோல நேற்றைய தினம் இடம்பெற்ற மிக முக்கியம் வாய்ந்த மற்றொரு போட்டி தான் இந்த ஜப்னா ஸ்டேலியன்ஸ் அணி, அதுபோல கோல் கிளேடியன்ஸ் அணிகள் போட்டி போட்டன. இந்த போட்டியிலும் கூட ஜப்னா ஸ்டேலியன்ஸ் அணி மிக சிறப்பான ஒரு ஆட்டத்தினை வெளிப்படுத்தி இந்த போட்டியிலே வெற்றி பெற்றிருந்தது. அதற்கு பதிலாக இன்றைய தினம் 2 போட்டிகள் இடம்பெறப் போகிறது. மாலை 3:30 மணிக்கு தம்புள்ள வைக்கிங்ஸ், அதுபோல கண்டி டஸ்கஸ் ஆகிய அணிகள் பல பரீட்சை நடத்தப் போகின்றன. அதுபோல இன்று இரவு 8 மணிக்கு கொழும்பு கிங்ஸ், அதுபோல கோல் கிளேடியன்ஸ் அணி ஆகியன பல பரீட்சை நடத்தப் போகின்றன. இவ்வாறான சூழ்நிலையில் இந்த போட்டிகள் சம்பந்தமாக, அதுபோல இந்த போட்டிகள் எவ்வாறு இடம்பெறப் போகிறது என்பதற்கு கேட்டுக்கொள்வதற்கு ஒரு பொருத்தமான ஒரு அதிதி என்று நினைக்கின்றேன். அது மாத்திரமல்லாமல் நடைபெற்று முடிந்த போட்டிகள், அதுபோல நடக்க இருக்கின்ற போட்டிகள், இந்த தொடர் எவ்வாறு இடம்பெறப் போகிறது என்பது சம்பந்தமாகவும் அவரது அனுபவ பகிர்வுகளை பகிர்ந்து கொள்கின்ற ஒரு விசேட நிகழ்ச்சியாகவும் இந்த நிகழ்ச்சி அமையப் போகிறது. தமிழ் பேசுகின்ற ஒருவர், அதுவும் கிழக்கு மண்ணை சேர்ந்த மீன்பாடும் தேநாடான கிழக்கு மாகாணத்தைச் சேர்ந்த மட்டக்களப்பு மாவட்டத்தில், குறிப்பாக மட்டக்களப்பை சேர்ந்த ஒருவர், மட்டக்களப்பு இந்து கல்லூரியிலே கற்ற ஒரு இளமானவர் 19 வயதிலே ஒரு தேசிய போட்டிகள், சர்வதேசம் பார்த்துக் கொள்கின்ற ஒரு போட்டி லங்கா பிரீமியர் லீக் தொடரிலே விளையாடுவதற்கான வாய்ப்பு அவருக்கு கிடைத்திருக்கிறது. அவர் இன்னும் விளையாடுவதற்கான அணிக்குள் உள்வாங்கப்படாவிட்டாலும் அவர் 20 பேர் கொண்ட அணியில் உள்வாங்கப்பட்டிருக்கிறார். வலது கை வேகப்பந்து வீச்சாளர், மட்டக்களப்பு இந்து கல்லூரியினுடைய மாணவனாக இருந்து இந்த போட்டிகளில் தனது திறமைகளால் முன்வந்திருக்கின்ற ஒரு வீரர்.
எங்கள் அன்புக்குரிய ரத்னராஜ் தேனுரதன் எங்களோடு நிகழ்ச்சியிலே இணைந்திருக்கிறார். அவரை நாங்கள் நிகழ்ச்சியிலே இணைத்துக் கொள்ளப் போகின்றோம். வணக்கம் தேனுரதன். வணக்கம் அண்ணா. வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? நலமா இருக்கிறீங்களா? நல்ல சுகமா இருக்கிறோம். இப்போது நீங்க ஒரு விடுதியில் ஹோட்டல் ஒன்றிலே இருக்கிறீங்க. போட்டிகள் இடம்பெற போகிறது. இப்போது நீங்க ஒரு நெட் போலராக ஜஃப்னா ஸ்டாலியன்ஸ் அணிக்காக இப்போது ஆரம்பித்திருக்கிறது. இன்னும் ஒரு சில தினங்களில் இந்த போட்டிகளோடு நீங்க இணைய போகிறீங்க, அந்த அணிகளோடு விளையாட போறீங்க. நிகழ்ச்சியின் ஆரம்பத்தில் நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற நேயர்களுக்கு உங்கள் பற்றிய ஒரு சின்ன அறிமுகத்தை முதல்ல வழங்குங்க. நீங்க எந்த இடம், நீங்க எப்படி இந்த கிரிக்கெட்டுக்குள்ள வந்தீங்க, இப்ப நீங்க இருக்கிற லெவல் என்னங்கிற சம்பந்தமான ஒரு நேரடி ஒரு அறிமுகத்தை நேரடியாக நிகழ்ச்சி வழங்க. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் ரத்னராஜா. ஹலோ. சொல்லுங்க. இப்ப விளங்குது, சொல்லுங்க. 1 minute. ஓகே. நிச்சயமாக நடைபெற போகின்ற இந்த லங்கா பிரீமியர் லீக் தொடரிலே குறிப்பாக ஜஃப்னா ஸ்டாலியன்ஸ் அணியினை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற ஒரு வீரர் தேனுரதன் அவர்கள் எங்களோடு இருக்கின்றார்கள். அவரோடு நாங்கள் பேச போகின்றோம். குறிப்பாக இந்த போட்டி பற்றிய தகவல்கள், அதுபோல நடக்க இருக்கின்ற போட்டிகள் சம்பந்தமான விடயங்கள், அதுபோல அவரது அனுபவ பகிர்வுகளை பகிர்ந்து கொள்கின்ற ஒரு சிறப்பு நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சி அமைந்து கொண்டிருக்கிறது. ஆரம்பத்தில் நாங்கள் அவர் பற்றிய அறிமுகத்தினை கேட்டிருந்தோம். சொல்லுங்கள், உங்கள் பற்றிய அறிமுகத்தினை முதலில் நேயர்களுக்கு வழங்கு. தேனுரதன் பேசுற விளங்குதா? பேசுற விளங்குது இல்லைன்னா? இப்ப விளங்குதா நான் பேசுறேன்? சவுண்ட் கொஞ்சம் ப்ராப்ளம். இப்ப விளங்குதா நான் பேசுறது? அவர் விசேடமாக அவருக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற இந்த ஹோட்டலில் இருந்து எங்களை தொடர்பு கொண்டிருக்கின்றார். ஒரு இக்கட்டான நிலைமை. இன்று மாலை 5 மணிக்கு அவர் மைதானத்துக்காக பயிற்சிக்காக போயிருக்கின்றார். அவ்வாறான சூழ்நிலையில் இன்று மாலை 5 மணிக்கு நாங்கள் வழங்கியிருந்த நிகழ்ச்சியினை முன்கூட்டியே இப்போது வழங்க வேண்டிய சூழ்நிலையில் அவர் இருக்கின்ற அந்த ஹோட்டலில் இருந்து இந்த நிகழ்ச்சியினை வழங்குவதற்கு காத்திருக்கின்றார். நினைக்கின்றேன் அவர் பக்கமாக சில தொழில்நுட்ப கோளாறுகள் இருக்கும் என்று நினைக்கின்றேன். தொடர்ச்சியாக நேயர்கள் எங்களோடு இணைந்திருங்கள். ஒரு சிறிய வர்த்தக விளம்பர இடைவெளியை எடுத்துக்கொண்டு தொடர்ச்சியாக நாங்கள் தேனுரதன் அவர்களோடு இணைந்து கொள்ளலாம். ஸ்கை தமிழ், தனித்துவமே நமது அடையாளம். நிந்தவூர் மண்ணில் மீண்டும் ஒரு பரிணாமத்துடன் ஒயிட் ரோஸ் பிரைடல் கலரி. முகப்பருவுக்கான தீர்வு, கருவளையத்திற்கான தீர்வு, ஆண் பெண் இருபாலருக்குமான கெமிக்கல் அற்ற கிரீம் வகைகள், அனைத்து விலைகளிலும் திருமண ஆடை வகை, பேசியல், பொக்கைகள், அனைத்து சரும பிரச்சனைக்குமான தீர்வு, மணப்பெண் அலங்காரம் மற்றும் அனைத்து வகையான பேசியல் செய்யப்படும் கிரீம் வகைகளை உத்தரவாதத்துடன் பெற்றுக் கொள்ளலாம். தொடர்பு கொள்ள மிஸ்ஸஸ் MAF ஜியானா ஜப்ரின், டிப்ளோமா பிரிடல் அண்ட் பியூட்டி கேர், இலக்கம் 94 வைத்தியசாலை வீதி, நிந்தவூர் 3. தொடர்பிலக்கம் 077 149 147 0. மற்றையது 075 41 41 704. ஒயிட் ரோஸ் பிரைடல் கலரி. தேனுரதன் அவர்களோடு நாங்கள் பேசிக் கொண்டிருந்த நேரம் உத்தியோகபூர்வ பாடல், ஸ்ரீலங்கா பிரீமியர் லீக் பாடலுடைய உத்தியோகபூர்வ பாடலை நாங்கள் நிகழ்ச்சியில் ஆரம்பத்தில் பார்த்துவிட்டு வந்தோம். தொடர்ச்சியாக நாங்கள் அவரோடு பேச போகின்றோம். தேனுரதன் வணக்கம். வணக்கம் தேனுரதன். லங்கா பிரீமியர் லீக் தொடருடைய 2 போட்டிகள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்ற ஒரு சந்தர்ப்பத்தில் நாங்கள் அந்த போட்டியில் ஜஃப்னா ஸ்டாலியன்ஸ் அணியினை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற வீரர் ரத்னராஜ் தேனுரதன் அவர்களோடு நாங்கள் பேச காத்திருக்கின்றோம். ஆரம்பத்தில் அவர் இருக்கின்ற அந்த ஹோட்டலில் இருந்து அவருக்காக வழங்கப்பட்டிருக்கிற உத்தியோகபூர்வ அந்த விடுதியில் இருந்து நாங்கள் அவரை சந்தித்திருக்கின்றோம். குறிப்பாக இந்த லங்கா பிரீமியர் லீக் தொடர் IPL போட்டியை விட மிகவும் எதிர்பார்க்கப்பட்டிருக்கின்ற ஒரு தொடராக இருந்து கொண்டிருக்கிறது. முதலாவது போட்டி கொழும்பு கிங்ஸ் அதுபோல கண்டி டஸ்கஸ் ஆகிய அணிகள்
போட்டி போட்டன. அந்த தொடரிலே அந்த போட்டியிலே முதலாவது போட்டியிலே கொழும்பு கிங்ஸ் அணி வெற்றியை சுவீகரித்திருந்தது. அதுபோல இரண்டாவது போட்டி நேற்றைய தினம் இடம்பெற்றிருந்தது. ஜஃப்னா ஸ்டேலியன்ஸ் அதுபோல கோல் கிளேடியன்ஸ் ஆகிய அணிகள் போட்டி போட்டன. இந்த போட்டிகளும் ஜஃப்னா ஸ்டேலியன்ஸ் அணி வெற்றியினை தனதாக்கி கொண்டிருந்தது. இன்றும் எதிர்பார்க்கப்படுகின்ற 2 போட்டிகள் 4 அணிகள் பங்கு பெற்றிருக்கின்றன. எஞ்சியிருக்கின்ற 3 புதிய அணிகளும் இன்றைய தினம் பல பரீட்சை காணுகின்ற ஒரு போட்டியாக இந்த போட்டி இடம்பெற காத்திருக்கிறது. இன்று மாலை 3:30 4 மணிக்கு ஆரம்பமாகின்ற போட்டி தம்புள்ள வைக்கிங்ஸ் அதுபோல கண்டி டஸ்கஸ் ஆகிய அணிகள் பல பரீட்சை காண காத்திருக்கிறது. அதுபோல இன்று மாலை 8 மணிக்கு இடம்பெற போகின்ற போட்டி கொழும்பு கிங்ஸ் அதுபோல கோல் கிளேடியன்ஸ் ஆகிய அணிகள் போட்டி போட போகின்றது. இது சம்பந்தமான தகவலை நாங்கள் வழங்கிக் கொண்டு தொடர்ச்சியாக நாங்கள் இந்த ஜஃப்னா ஸ்டேலியன்ஸ் அணியினை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற வீரர் தேனுராஜன் அவர்களோடு நாங்கள் பேச போகின்றோம். அவர் பக்கமாக நான் நினைக்கின்றேன் தொழில்நுட்பத்தில் ஏதோ கோளாறு இடம்பெற்றிருக்கிறது. அவரோடு நாங்கள் பேசுவதற்கு இடையில் நாங்கள் தொடர்ந்தும் இந்த ஸ்ரீலங்கா பிரீமியர் லீக் போட்டிகளுடைய அந்த உத்தியோகபூர்வ பாடலினை தொடர்ந்தும் பார்த்துவிட்டு வரலாம். ஸ்கை தமிழ், தனித்துவமே நமது அடையாளம். அனுசரணை வழங்குவது நிந்தவூர் மண்ணில் மீண்டும் ஒரு பரிணாமத்துடன் வைட் ரோஸ் பிரைடல் கலரி. முகப்பருவுக்கான தீர்வு, கருவளையத்திற்கான தீர்வு, ஆண் பெண் இருமாளருக்குமான கெமிக்கல் அற்ற கிரீம் வகைகள், அனைத்து விலைகளிலும் திருமண ஆடை வகை, பேசியல், பொக்கைகள், அனைத்து சரும பிரச்சனைக்குமான தீர்வு, மணப்பெண் அலங்காரம் மற்றும் அனைத்து வகையான பேசியல் செய்யப்படும் கிரீம் வகைகளை உத்தரவாதத்துடன் பெற்றுக் கொள்ளலாம். தொடர்பு கொள்ள மிஸ்ஸஸ் MAF ஜியாரா ஜப்ரின், டிப்ளோமா பிரிடல் அண்ட் பியூட்டி கேர், இலக்கம் 94 வைத்தியசாலை வீதி, நிந்தவூர் 3. தொடர்பிலக்கம் 077 149 147 0, மற்றையது 075 41 41 704. வைட் ரோஸ் பிரைடல் கலரி. ஆமா, நாங்கள் தொடர்ந்தும் பேசுவோம். தேனுரந்தன் அவர்களோடு அழைப்பில் இருக்கின்றார் நினைக்கின்றேன். தொழில்நுட்பம் வாயிலாக ஒரு வித்தியாசமான தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி எங்களோடு இணைந்திருக்கின்ற ஆரம்பத்தில் சிறு கோளாறு நினைக்கிறேன். தேனுரந்தன், இப்போது உங்களுக்கு பேசுவது தெளிவாக இருக்கிறதா? தெளிவாக இருக்கு. ரைட், கூறுங்கள். நான் ஆரம்பத்தில் கேட்ட கேள்விதான், உங்கள் பற்றி ஒரு சிறு அறிமுகத்தை வழங்குங்கள் என்று சொல்லியிருந்தேன். கூறுங்கள். என் பேர் ரத்னராஜா தேனுருதன். அம்மாட பேர் ரத்னராஜா, அம்மாட பேர் ரத்னராஜா. என்னண்டா அப்பாட பேர் ரத்னராஜா, அம்மாட பேர் ஜெயலட்சுமி. சிறிய கிராமத்துல மட்டக்களப்பு இருதயபுரத்துல இருக்கிறேன். பட்டிகுலோ ஹிந்து காலேஜில் 1ஆம் ஆண்டுல தொடக்கம் 13ஆம் ஆண்டு. தேனுரந்தன், உங்கள் பக்கமாக நினைக்கிறேன் ஒரு சத்தம் வருகிறது. இப்போது சரி செய்யப்பட்டிருக்கிறதா நினைக்கிறேன். ஓகே, அப்படித்தான் நினைக்கிறேன். ரைட். ரத்னராஜா தேனுராஜன் அவர்களோடு நாங்கள் பேசிக் கொண்டிருக்கின்றோம். ஆரம்பத்தில் அவர் பற்றிய அறிமுகத்தினை வழங்கியிருந்தார். குறிப்பாக அவருக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற ஹோட்டலில் இருந்து எங்களோடு தொடர்பை ஏற்படுத்தியிருக்கிறார். ஒரு வித்தியாசமான இக்கட்டான சூழ்நிலை, அதாவது
இன்று மாலை 5 மணிக்கு ஒரு போட்டி தொடரினை அவர் ஆரம்பத்தில் ஒரு தேசிய போட்டிகளுக்காக மைதானத்துக்கு நுழைய காத்திருக்கிறார். அதாவது ஒரு பயிற்சிக்காக இன்றைய தினம் 5 மணிக்கு செல்ல இருக்கின்றார். இப்போது சரி நினைக்கின்றேன். இப்போது சரியா? ஓகே ஓகே ஓகே, தொடர்ந்து ஓகே ரட்னரன் சொல்லுங்கள். ஆரம்பத்தில் சொல்லுங்கள், இந்த லங்கா பிரீமியர் லீக் தொடரினை நீங்கள் எவ்வாறு பார்க்கிறீர்கள்? இந்த போட்டிகள் எவ்வாறு இடம்பெறப் போகின்றது? அது சம்பந்தமாக சுவாரஸ்யமாக எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த போட்டிகளை பொறுத்த மட்டில் நல்ல சுவாரஸ்யமாக அமையும் என்று நினைக்கிறேன். அது மட்டுமல்ல, எல்லா அணிகளும் சிறந்த நல்ல டீம் பேன்ஸ், எல்லா டீம்ல நல்ல போலர்ஸ், நல்ல ஆல்ரவுண்டர்ஸ் இருக்கிறதால நல்ல ஒரு ஐபிஎல் நல்ல ஒரு மேட்சா அமையும் என்ற மாதிரி. ஸ்ரீலங்காவில் இருக்கிற அவ்வளவு பேருக்கும் இந்தியா பிளேயர்ஸ், இந்தியாவில் இருக்கிறார்கள் எப்படி சப்போர்ட் பண்ணி ஐபிஎல் இது செய்யறாங்க, ஸ்ரீலங்காவில் இருக்கிறார்களே ஐபிஎலுக்கு அந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணக்குள்ள இந்த எஸ்எல்பிஎல் இந்த வருஷத்தோட நிக்காம தொடர்ந்து இப்படி நடந்து போக்குள்ள ஐபிஎல்லையும் விட ஸ்ரீலங்காவில் நல்ல சப்போர்ட், வெளிநாட்டிலையும் நல்ல சப்போர்ட் கிடைக்கும் என்று நான் நம்புறேன். கிழக்கு மாகாணத்திலிருந்து நான் நினைக்கிறேன் நீங்கள் மாத்திரம்தான் இந்த போட்டித் தொடருக்காக அந்த பெயர் பட்டியலில் உள்வாங்கப்பட்டிருக்கிறீர்கள். அதுவும் ஒரு தமிழ் பேசுகின்ற வீரராக உங்களுக்கு அந்த வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. எப்படி ஃபீல் பண்றீங்க இந்த தருணத்தை? இந்த தருணத்துல மிகவும் சந்தோஷமா இருக்கிறது. நான் ஃபர்ஸ்ட் டைமா நான் நேஷனல் பிளேயர்ஸை நேரே கண்டு அவங்களோட பழகி இருக்கிற நான் ஃபர்ஸ்டா இது செஞ்சது ஆர்மி லீக்ல தான். நான் நேஷனல் பிளேயர்ஸோட சேர்ந்து விளையாடினது ஃபர்ஸ்டா. அவங்களோட விளையாடக்குள்ள இந்த அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸோட நம்ம உண்டா விளையாடக்குள்ள இப்ப இருக்கிற அவங்களோட சேர்ந்து எல்லாம் இப்ப விளையாடுறது எல்லாரும் ஸ்ரீலங்கா ஏ டீம், அண்டர் 19 எல்லாரும் நேஷனல் ஐசிசி வேர்ல்ட் திசையெல்லாம் சொல்லே தேவலே அப்படியான ஒரு தொடராக இருக்கு. ஆமா, நீங்கள் சொன்னீர்கள் இன்று மாலை 5 மணிக்கு ஒரு பயிற்சிக்காக நான் பயிற்சி நடைபெறுகின்ற இடத்துக்கு செல்ல இருக்கின்றேன் என்று சொன்னீர்கள். அது சம்பந்தமாக சொல்லுங்கள். இன்று உங்களுக்காக அழைக்கப்பட்டிருக்கின்ற அந்த விடயம் என்ன? பயிற்சிகள் அணிகளுக்குரிய பயிற்சிகளுக்காகத்தான் செல்ல இருக்கிறேன். இதற்காக என்னென்றால் நெட் போலராக நாங்கள் பந்து வீச மட்டும்தான் அணிகளுக்குரிய வீரர்களுக்கு பந்து வீச மட்டும்தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இதனால் அந்த வீரர்களுக்கு பந்து வீசும் போது சிறந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் நினைக்கிறேன். நம்மட கோச்சா இருக்கிற ஹெட் கோச்சா இருக்கிற தில்லகன் தம்பி, அசிஸ்டன்ட் கோச்சா ஹேமந்த் பதானி இருக்கிறார். அவர் தமிழ்ல ஒரு ஆளா இருக்கிறதா, கண்டம்பியை விட தமிழா ஒரு ஆளா ஹேமந்த் பதானி இருக்கிறது மிகவும் என்ன சொல்ற நினைக்கலாம் இருக்கு. அவர் மிகவும் சந்தோஷம். இந்தியன் கேப்டன் நம்மளோட சேர்ந்து நமக்கு ஒண்டா கோச் பண்ணி எல்லாம் செய்யறா நினைக்கவே எல்லாம் இருக்கு. ஆமா, ஜப்னா ஸ்டேலியன்ஸ் அணி இலங்கை கிரிக்கெட் வரலாற்றில் ஒரு சகோதரி ஆட்டக்காரர் திஷர பிரேரா தலைமையிலான ஒரு சிறந்த அணி. இந்த தருணத்தை எப்படி ஃபீல் பண்றீங்க? ஒரு இலங்கையினுடைய மிக முக்கியமான ஒரு வீரர் திஷர பிரேரா தலைமையிலான அணிக்கு கீழ் உங்கள் பெயர் வந்திருக்கிறது. அந்த அணியில் நீங்கள் உள்வாங்கப்பட்டிருக்கிறீர்கள். இந்த தருணத்தை நீங்கள் எவ்வாறு பார்க்கிறீங்க? நான் இந்த தருணத்தில் மிகவும் சந்தோஷமா இருக்கிறேன். என்றால் திஷர பிரேரான்றது வேர்ல்ட் வைல்ட் பிளேயர். எந்த அளவுக்கு வேர்ல்ட் வைல்ட் பிளேயர் அதிகக்குள்ள நான் அந்த அவருக்கு கீழே இருந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறேன்டா. அவருக்கு என்ன விருப்பம்டா, நாங்க தமிழாக்கள் அவருக்கு முன்னுக்கு செஞ்சு தமிழாக்கள் முன்னுக்கு வரணும், தமிழாக்கள் என்ன செய்யணும், அவர் ஒரு யாராச்சும் ஒரு ஆள் நேஷனல் டீம்ல விளையாடணும் என்று அவருக்கு ஒரு ஆசை. அதாலதான் ஜப்னா டீமோட சேர்ந்து அவரும் நல்ல சப்போர்ட் பண்றார். போல் பண்ணக்குள்ள சரி, பேட் பண்ணக்குள்ள சரி, ஃபீல் பண்ணக்குள்ள சரி, இது செய்யணும், இது செய்யக்கூடாது, இது பிள்ளையா இருக்கி என்ன பிழைகளை திருத்தி கொள்ளணுமே தவிர இது செய்யணும் செய்யக்கூடாதுன்னு சொல்லி எக்ஸ்பீரியன்ஸ் தாரு பிள்ளைகளை திருத்தி கொள்றாரு எங்களுக்கு. திஷர பிரேரா வெளியிலே பார்ப்பதற்கு ஒரு ஒரு சிரிப்பதும் இல்லை, அப்படியான ஒரு வித்தியாசமான கேரக்டராக இருந்தாலும் இந்த தமிழ் பேசும் இந்த வீரர்களை ஊக்குவிப்பதாக நீங்க சொல்லியிருந்தீர்கள். அப்படியானால் திஷர பிரேரா குறிப்பாக உங்களுக்கு எவ்வாறான உண்டுதலை தந்து கொண்டிருக்கிறார்? உண்மையில் அவர் உங்களுக்கு அந்த போட்டியினுடைய பயிற்சிகளின் போது இவ்வாறான நடந்து கொள்கின்றார்? அது சம்பந்தமாக சொல்லுங்க. நீங்கள் பார்க்க மாட்டில் கீழே பார்க்கக்குள்ள திஷர பிரேரா கொஞ்சம் ஹார்டான ஆள் மாதிரி தான்.
ஆனா டீமோட சேர்ந்து எனக்கும் நான் டிவியில பார்க்கக்குள்ள இப்ப அவர் இப்படி இருக்கிறாரா, இப்ப நேர்ல பார்க்கக்குள்ள இப்படி இருக்கிறன்றது ஆச்சரியமா இருக்கு. சொல்லவே முடியல. சில பேர் வந்து ஃபீல்டிங் பண்ணக்குள்ள அவருக்கு விளையாடுனா ஓகே, எல்லாரும் ஒழுங்கா விளையாடி நல்ல ஒரு பெஸ்ட்டை கொடுக்கணும். அந்த பெஸ்ட்டை கொடுத்தா ஓகேவா இருக்கு. அவர் அதாலதான் அந்த பிளேயர்ஸோட ஒண்டா சேர்ந்து அவர் கேப்டன் பார்க்காம ஒரு பிளேயர் மாதிரி தான் நார்மலா போற மாதிரி தான் அவர் கூப்பிட்டு காய்ச்சி எல்லாம் செய்யறாரு. சரி, நாங்கள் பேசிக்கொண்டிருக்கிறோம் இந்த லங்கா பிரீமியர் லீக், அதுபோல இலங்கை கிரிக்கெட் குழாம், அதுபோல உங்கள் பற்றிய அறிமுகத்தோடு நாங்கள் மிக அதிகமான விடயங்கள் பேச காத்திருக்கின்றோம். நீங்கள் தொடர்ந்தும் சொல்லுங்கள். இந்த திசர பெரேராவை தவிர இந்த கிரிக்கெட் அணியில் உங்களுக்கு நெருக்கமாக நீங்கள் பேசியவர்கள் அல்லது நீங்கள் அவர்களோடு பயிற்சியில் ஈடுபட்டவர்கள் யாராவது இருக்கிறார்களா? என்னைய பார்த்த மட்டும் என்ன தெரியும், ஏற்கனவே ஆர்மி லீக்ல ஆர்மி பிளேயர்ஸ்ல எல்லாரையும் தெரியும். சிவு பிரசன்ன, ஆசேல குணத்ன, சந்திமல், குசல் மென்ஸ், தசுன் ஜானக, பானுகு ராஜபக்ச, சுரங்கல் அக்மால் எல்லாரையும் இப்ப எல்லாரும் வந்து நான் அந்த ஆர்மி லீக் போறதான் என்ன யாருன்றே தெரியும். கட்சி எடுத்துதான் என் லைஃப் அந்த அந்த இதுல இருந்தான் என் லைஃப் ஃபுல் டேர்ன் ஆனது. நான் இப்ப மட்டும் விட தெரிகிறேன்டா அதான் காரணம் என்று சொல்லலாம். லைஃப்ல எல்லாருக்கும் லக் சான்ஸ் கிடைக்காது. ஆனா அந்த நாள்ல வந்து எனக்கு அந்த லக் கிடைச்சது இப்ப பெரிய சந்தோஷமா இருக்கு. நான் முன்னுக்கு போறதுக்குரிய காரணமா அதான் இருக்கு. லங்கா பிரீமியர் லீக் இந்த எல்பிஎல்லில் தேனுரதன் உள்வாங்கப்பட்டது எப்படி? நான் உள்வாங்கப்பட்டது ஆர்மி லீக்ல நான் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணேன். பெஸ்ட் ஃபீல்டர் அந்த டூர்னமெண்ட்ல அவ்வளவு நேஷனல் பிளேயர்ஸ், ஆர்மி பிளேயர்ஸ் எல்லாரும் இருந்தும் நான் பெஸ்ட் ஃபீல்டரா எடுப்பட்டதுல இருந்து தான் மற்ற எல்லா பிளேயர்ஸுக்கும் மற்ற வெளிநாட்டு பிளேயர்ஸும் அதில் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. பெஸ்ட் கேட்ச், வேர்ல்ட் கிளாஸ் கேட்ச் அப்படி என்று கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. இப்போ நான் அதை பார்த்தோடனே சரியான சந்தோஷம். அதுக்கு பிறகு என்னைய இதுக்கு போகிறதுக்கு சொல்லி சிவு பிரசன்னா ஃபஸ்ட்டாக பேசியிருந்தாரு. அதுக்கு பிறகு ஆசையில் கொண்டு ஆர்மி ஆசையில் கொண்டு சந்திமலையில் நல்ல சப்போர்ட் எனக்கு. எப்படியாச்சும் யாராச்சும் ஒரு ஆளை உள்ளுக்குள்ளே கொண்டு வந்து இப்போ கொண்டு வரணுமென்றது கமெண்டி. அதுக்கு பிறகு திசர பேரை தான் கதைச்சி அதுக்கு பிறகு ஓனர் வந்து ஆர்னோல்ட் அண்ணாவோட பேசி, ஆனந்த் ஆர்னோல்டோட பேசி, ஹரி வாயிஷன், அதுக்கு பிறகு நோர்தன் ப்ரொவின்ஸ் எல்லாரும் பேசித்தான் ஒவ்வொரு ஓனர்ஸும் கதைச்சி தான் எடுத்தாங்க நெட் பவுலர்ஸ். மற்ற ஒரு டீம்லயும் நெட் பவுலர்ஸ் என்ற ஒருத்தருமே இல்லை. அப்படியான ஒரு சிறந்த சந்தர்ப்பம் உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. உங்களது பின்னணி சம்பந்தமாக, உங்களது விடயம் சம்பந்தமாக சொல்லுங்கள். நீங்கள் ஆரம்ப கல்வியினை எங்கே படித்தீர்கள்? அதனை தொடர்ந்து நீங்கள் எப்படி உள்வாங்கப்பட்டீர்கள்? அது சம்பந்தமாக சொல்லுங்கள். நான் சின்ன வயசுல இருந்து ஹிந்து காலேஜ்ல படிக்கிறேன். முதலாம் ஆண்டுல இருந்து 17 எடுக்க மட்டும் ஹிந்து காலேஜ்ல படிக்கிறேன். அப்புறம் நான் சின்ன வயசுல இருந்து வீட்டை சூழ்நிலை கொஞ்சம் கஷ்டம். இப்ப கிரிக்கெட் விளையாடணும்டா இப்ப அது இது வாங்குறதாலும் பெரியது. ஃபர்ஸ்டா சொப்பால் கிரிக்கெட் தான் ஸ்டார்ட் பண்ணேன் சின்ன வயசுல. 5 இயர்ஸ் 4 இயர்ஸ்ல தான் ஸ்டார்ட் பண்ணேன். நான் என்ன செய்வேன், பக்கத்துல கிரவுண்ட்ல போய் என்ன செய்வேன், பெரியாக்கு விளையாடுற பின்னத்துல பார்த்துட்டு இருப்பேன். சைக்கிளோட பார்த்துட்டு இருப்பேன். அப்ப பார்த்துட்டு இருக்கக்குள்ள எல்லாரும் போல் அடிச்சு இது செய்யக்குள்ள லைனுக்கு வேற போல எடுத்து கொடுப்பேன். எடுத்து கொடுக்கக்குள்ள ஒரு நாள் ஒரு அண்ணா வந்து வா நீ வா வந்து விளையாடு என்று சொல்லி அப்ப அவர் கூட்டிட்டு போனார். கூட்டிட்டு போக்குள்ள அவர் சொன்னார், அதுக்கப்புறம் பெருசா போல் அது எல்லாம் நமக்கு தெரிய மாட்டோம். அப்ப ஃபீல் மட்டும்தான் பண்ணுவோம். போலை பிடிச்சிட்டு ஒரு சைட்ல நின்றுட்டு நிற்போம். அப்ப நிக்கக்குள்ள எங்க மாமா அவராலும் கிரிக்கெட் விளையாடினார். அப்ப அவரும் கிரிக்கெட் இருந்தால அவரும் விளையாடிட்டு கப்பதுகள் கொண்டு வரக்குள்ள நான் எனக்கும் நல்ல விருப்பம், நம்மளும் விளையாட போகணும் என்று. அதுக்கு பிறகு ஸ்கூல் லைஃப் விளையாடிட்டு
ஸ்கூல்ல 6ஆம் ஆண்டுல தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன் லெதர் பால் கிரிக்கெட். 6ஆம் ஆண்டுக்கு கேட்டேன் நான். கோச் ஜவ்வனன் தான் எனக்கு ஃபர்ஸ்ட்டாக பெரியாக்களுக்கு கோச் பண்ணிட்டு இருக்கக்குள்ள நானும் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி சேர்ந்து போய் கேட்கக்குள்ள அப்போ அவங்க சொன்னாங்க நான் எடுக்கிறேன் என்று சொன்னவர். அப்போ அவர் சொன்னேர் எடுக்கிறேன்னு சொல்லி அவர் அதுக்கப்புறம் எடுக்க போகக்குள்ள அவருக்கு ஆக்சிடென்ட் ஒன்று நடந்து 2 இயர்ஸாக ஒன்றுமே கோச்சிங் இது பண்ணாமல் இருந்தார். அப்போ அவர் சொன்னார் 2011 தான் திரும்ப எடுத்தார் 8ஆம் ஆண்டில். 8ஆம் ஆண்டில் எடுத்து அதுக்கப்புறம் கோச் பண்ணி 13, 15 எல்லாம் கோச் பண்ணி இப்போ வரைக்கும் பின்னால் இருக்கிறது பெரிய ஒரு தூணா இருக்கிறேன்டா ஸ்கூல் கோச் தான். ஸ்கூல் கோச் நேமும் சொல்லலாமா? யௌவனன். சரி, நிகழ்ச்சியில பல நேர்கள் இணைந்திருக்கிறார். நூற்றுக்கணக்கான நேர்கள் நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களையும் நாங்கள் இணைத்துக் கொண்டு தொடர்ச்சியாக செல்லலாம் நினைக்கின்றேன். தினீஸ் என்பவர் ஹலோ சொல்லியிருக்கின்றார். அதுபோல முஸ்னி ஹாய் சொல்லியிருக்கின்றார். அதுபோல முகமது நஸ்மீர் ஹாய் என்று சொல்லியிருக்கின்றார். அதுபோல ஆறுமுகம் விஜயகுமார் ஹாய் சொல்லியிருக்கின்றார். அகமது சர்மா ஹாய் என்பதாக சொல்லியிருக்கின்றார். அதுபோல கிருஷந்தன் கிருபராஜா நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருக்கின்றார். அதுபோல அஹமத் சர்மா குட்பர்க் அப்படின்னு சொல்லியிருக்கின்றார். அதுபோல ஷபீர் அகமத் ரோஷான் ப்ரோ குட்பர்க் ஒரு ஹாய் சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்கின்றார். ஹாய். தொடர்ச்சியாக நிகழ்ச்சியில் நாங்கள் பல்வேறு விடயம் சம்பந்தமாக பேச போகின்றோம். நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த லங்கா பிரீமியர் லீக் தொடர் இலங்கை ரசிகர்களுக்கு ஒரு மிக பெரும் புத்துணர்ச்சி அதுபோல மிக பெரும் சந்தோஷத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு தொடராக இருந்து கொண்டிருக்கிறது. நாங்கள் நிகழ்ச்சியின் ஆரம்பத்தில் அந்த முதலாவது போட்டி சம்பந்தமாக பேசுவோம். அதாவது கொழும்பு கிங்ஸ் அதுபோல கண்டி டஸ்கஸ் ஆகிய அணிகளுக்கு இடையிலான ஒரு போட்டி இடம்பெற்றிருந்தது. இரண்டும் ஒரு பலம் வாய்ந்த அணி என்பது நிரூபித்தார்கள். அதாவது ஒரு சூப்பர் ஓவர் வரைக்கும் ஒரு முதலாவது போட்டி சென்றிருந்தது. அந்த போட்டியினை நீங்களும் பார்த்திருப்பீர்கள். நீங்கள் அந்த போட்டிக்கு மைதானம் சென்றிருக்க மாட்டீர்கள். நீங்களும் விடுதியில் தான் ஹோட்டலில் தான் இருந்திருப்பீர்கள். அந்த போட்டியை நீங்கள் பார்த்த அளவு எவ்வாறு பார்த்தீர்கள்? ஒரு கிரிக்கெட் வீரராக நீங்கள் அந்த 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 பார்வையை சொல்லுங்கள். அந்த போட்டி சம்பந்தமாக பேசுங்கள். அந்த போட்டியில் நம்மள அந்த மெச்ச பார்க்கக்குள்ள நமக்கு தெரியும் ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஹம்பந்தோட்ட கிரவுண்டை பொறுத்த மட்டும் நல்ல பெரிய கிரவுண்ட். எவ்வளவு ரன்ஸ் அடிச்சாலும் தரத்தி அடிக்கலாம் சரியா. அப்ப அந்த மட்டும் எப்படியும் பெரிய ஒரு பேட்டிங் எடுத்த உடனே பெரிய ஒரு ஸ்கோர் 218 அடிக்கிறேன்டா பெரிய ஒரு ஸ்கோர். அதால செகண்ட் பேட்டிங் அது 120 போலுக்கு 218 எடுக்கிற பெரிய ஸ்கோர். அப்புறம் நம்ம செகண்ட் பேட்டிங் பண்ணக்குள்ள எப்படியும் ஒரு ப்ரெஷர் இருக்கும். எப்படி பேட் பண்றது என்னென்ன செய்யறது அதோட லைனு தூர சிக்ஸுகளும் அடிக்கிறது கஷ்டம் என்றதுக்காக வேண்டி பெரிய ஒரு கஷ்டம். ஆனா முன்னுக்கு விக்கெட் போனாலும் கண்டியை பொறுத்த மட்டும் நல்ல பிளேஸ். எல்லா டீம்லயும் நல்ல நல்ல பிளேஸ் இருக்கிறால நல்ல ஹிட் பண்ணக்கூடிய பிளேஸ் மாதிரி கண்டியில இருக்கு. அப்ப கலம்புலையும் நல்ல பிளேஸ் இருக்கு. சந்திமால் எல்லாரும் மேத்யூஸ் எல்லாம் நல்ல பிளேயர்ஸ். ஆண்ட்ரூ ரசல் எல்லாம் சூப்பர். ஐபிஎல் பார்த்த எல்லாருக்கும் தெரியும். ஐபிஎல் எப்படி போன வருஷம் எல்லாம் பார்த்துருப்பீங்க. அந்த பொறுத்த மட்டும் நல்ல பிளேஸ். ரெண்டு டீமும் சூப்பர். அந்த அளவுக்கு ரெண்டு டீமும் பேலன்ஸா இருந்தபடியா சூப்பர் ஓவருக்கு வந்தது. அந்த சூப்பர் ஓவருக்கு வந்ததுக்கு காரணம், அதாவது இந்த இரண்டாவது துடுப்பாட்ட ஆட்டம் இடம்பெற்றுக் கொண்டிருந்த போது அந்த சூப்பர் ஓவர் வரை கொண்டு சென்றதற்கான அந்த பலவீனம் எதுவாக நீங்கள் கருதுகின்றீர்கள் அந்த போட்டியிலே? பலவீனம் நான் என்னை பொறுத்த மட்டும் மச்சில கேச்சஸ் தான். நான் மச்சில போக்குள்ள ஏதாச்சும் ஒரு கேட்ச மிஸ் பண்ணிட்டோம்டா அவன் நின்று யாராச்சும் ஒரு ஆள் நின்று ஏதாச்சும் ஒரு பேட்ஸ்மேன் அடிச்சுட்டான் நின்றா அதுலயே போயிடும். முழுக்க டீமே டவுன் ஆயிடும். கேட்ச விட்ட உடனே டீமே டவுன் ஆயிடும். அந்த டைம்ல கடைசி டைம்ல 31 ரன் அடிக்கிறதுக்குள்ள ஒரு கேட்ச் ஒன்று போச்சு. குசல் மெண்டிஸ் கேட்ச மிஸ் பண்ணாரு. பெஸ்ட் ஃபீல்டர் ஒரு ஆள் இப்படி கேட்ச் ஒன்று மிஸ் பண்றது சொல்லவே மேலாது. அதுக்கப்புறம் கடைசியிலையும் சூப்பர் ஓவர்லயும் நல்ல கேட்ச் ஒன்று எடுத்தார் லைன்ல வச்சு இசுருதானே.
அதான் அந்த போட்டிக்கான அந்த அந்த காரணமாக நினைக்கிறீர்கள். சரி, நாங்கள் இரண்டாவது போட்டி, நேற்று இடம்பெற்ற போட்டி சம்பந்தமாக பேசுவதற்கிடையில் ஒரு சிலர்களை இணைத்துக் கொள்ளலாம் நினைக்கின்றேன். அஃப்ரித் டிஎக்ஸ் இணைந்திருக்கின்றார். ஹாய் தேனுராதன், எதிர்காலம் சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்கின்றார். முகமது ரிப்ஷாத் இணைந்திருக்கின்றார். அதுபோல அஃப்ரித் இணைந்திருக்கின்றார். எம்ஏ அப்துல்லா வாழ்த்துக்கள் தேனுராதன் அப்படின்னு சொல்லியிருக்கின்றார். அதுபோல ஷர்புதீன் ஷாவுல் ஹமீத் ஹாய் என்று சொல்லியிருக்கின்றார். ஜோன் பிரியாந்த் இணைந்திருக்கின்றார். கங்ராஜ் தேனு என்று சொல்லியிருக்கின்றார். அதுபோல ஆதில் இணைந்திருக்கின்றார். ஆல் தி பெஸ்ட் என்று சொல்லியிருக்கின்றார். அதுபோல விக்னேஸ்வரன் விக்கி ஹாய் சொல்லியிருக்கின்றார். ரிவான் ராகுல் ஹாய் சொல்லியிருக்கின்றார். நிகழ்ச்சியிலே இன்னும் நாங்கள் அதிகமாக குறிப்பாக இந்த ஸ்ரீலங்கா பிரீமியர் லீக் தொடர், அதுபோல தேனுராதன் சம்பந்தமான அனுபவ பகிர்வுகளை நாங்கள் பகிர்ந்து கொள்ளப் போகின்றோம். தொடர்ச்சியாக சொல்லுங்கள், நேற்று இடம்பெற்ற போட்டியும் ஒரு வித்தியாசமான போட்டி. உங்களது பேர் வந்திருக்கின்ற, உங்களை இணைத்திருக்கின்ற இந்த ஜப்னா ஸ்டேலியன்ஸ் அணியும் நேற்று முதலாவது பல பரீட்சையினை நடாத்தியிருந்தார்கள். அந்த போட்டி சம்பந்தமாக சொல்லுங்கள். நேற்றைய தினம் இடம்பெற்ற இந்த கோல் கிளேடியன்ஸ் அணிக்கும் ஜப்னா ஸ்டேலியன்ஸ் அணிக்கும் இடையிலான இந்த போட்டி சம்பந்தமாக, இது சம்பந்தமாக சொல்லுங்க. கோல் அணிய நல்ல டீம். என்னடா அஃப்ரிடி நல்ல சூப்பர் ஹிட்டர்ஸ் மாதிரி அங்காலதான் கூட இருந்தது. தனுஷ்க குணத்திலக மெச்ச பார்த்த மட்டும் தெரிஞ்சிருக்கும் எப்படி எப்படி மெச்சில் போச்சுண்டு. என்ன இடையில அவங்க விட்ட சின்ன சின்ன பிள்ளைகளாலதான் அந்த அளவுக்கு ரன்ஸ் குறைஞ்ச. அவங்களாலையும் கூட ரன் அடிச்சிருக்கலாம். ஏனண்டா நம்மட டீமை பொறுத்த மட்டும் நல்ல பெஸ்டான டீம். நான் என்ன பொறுத்த மட்டும் பெஸ்டான டீம் ஜப்னா ஸ்டாலியன்ஸ் நான் சொல்லுவேன். இந்த முறை எப்படியாச்சும் கப் அடிப்போம்னு நான் சொல்லுவேன். நிச்சயமாக அந்த சொல்லுங்க. ஒலிவர் அபவுட் எல்லாரும் ஃபாஸ்ட் பவுலர்ஸ். ஷோயிப் மாலிக், வனிந்து வாசரங்க எல்லாம் சூப்பர் பெஸ்ட் ஆல்ரவுண்டர். வனிந்து வாசரங்க எல்லாம் நேற்றைய போட்டியில் தமிழ் பேசும் வீரராக கலந்து கொண்ட முகமது சிராஸ் போட்டியிலே பந்து வீசிய முதலாவது போட்டி அவருக்கு ஒரு தொலைக்காட்சியிலே அவரை காண்பித்த முதலாவது போட்டி என்று நினைக்கின்றேன். அந்த போட்டியிலே முகமது சிராஸ் சிறப்பாக பந்து வீச தவறிவிட்டார். அவரது பந்துக்கு அதிகமான ஓட்டங்கள் பெறப்பட்டன. பொதுவாக இந்த தமிழ் பேசும் வீரர்கள் இப்படித்தான் என்கின்ற அளவுக்கு சமூக வலைத்தளங்களில் பேசப்பட்டது. இதை நீங்கள் எவ்வாறு பார்க்கின்றீர்கள்? நான் இத என்னன்னு சொல்றேன், போலர்ஸுக்கு வந்து ஹம்பாந்தோட்டையில பேட் பண்ற ஈஸி, அடிக்கிறது ஈஸி. எந்த போவாது அந்த அளவுக்கு. ஃபாஸ்ட் போலர்ஸ் எடுக்கலாம். என்ன வேரியேஷன் பண்ணாம ஸ்பீட் யூஸ் பண்ணி செய்யறதாலதான் அடிவிடுறது கூட. என்ன சிராசனாக்கு நடந்த என்ன பிரச்சனைடா, லைன் நல்ல முன்னுக்கு நல்லா தான் போய்கொண்டது முதல் ஓவர். அப்புறம் தான் அடி விழுந்துச்சு. நல்ல பேட்ஸ்மேன் ஒரு ஆள் விக்கெட்டும் எடுத்தாரு. குறிப்பாக நேற்று நடந்த போட்டியில் சொல்லுங்க. அவருக்கு தெரியும் எப்படி இப்படி செய்யணும், என்னென்ன பிளேஸ். நம்மளை போல இல்லதானே அவர் ஒரு பெஸ்டான ஒரு ஆள். ரெண்டாவடியா கோல் டீமுக்குள்ள 11 பேருக்கு இடம் பிடிச்சிருக்காரு. நிச்சயமாக இப்போது ஜப்னா அணிக்கு ஹெட் கோச்சராக இருக்கின்ற திலின கண்டாம்பி ஒரு அனுபவம் வாய்ந்த ஒரு பந்து வீச்சாளர். அவருக்கு கீழ் நீங்கள் ஒரு பந்து வீச்சாளராக ஒரு பயிற்றுவிப்பிலே ஈடுபட்டிருப்பீர்கள். அது சம்பந்தமாக சொல்லுங்கள் ஆரம்பத்தில். பொறுத்த மட்டும் பெஸ்ட் கோச். என்ன பொறுத்த மட்டும் நல்லா பேசுவார். பெருசா ஒன்றும் பேச. எனக்கு ஒரு இது தவிர நீங்க நல்லா பவுல் பண்ணிட்டு என்ன இம்ப்ரெஸ் பண்ணணும் இல்ல. நீங்க நல்லா பவுல் பண்ணி என்ன இம்ப்ரெஸ் பண்ணணும் இல்ல. நீங்க நல்லா பவுல் பண்ணி இம்ப்ரூவ் ஆயிட்டு போங்க. தெரியாததை கேளுங்க. அப்படின்னு தான் பேசுவாரே தவிர வேற ஒன்றும் பேச மாட்டார். நோமலா அவர பாட்டுல இருப்பார். தெரியாததை மட்டும்தான் சொல்லி தருவாரே தவிர அவடத்த இப்ப எல்லா நேஷனல் பிளேயர்ஸ் பண்றதால மற்ற பிளேயர்ஸ் சொல்லி கொடுக்கணும் இல்லை. எல்லா பிளேயர்ஸும் இப்ப தெரியாதாக்கள் இப்ப தமிழ் பிளேயர்ஸ் கூட இருக்கிறதாலதான் அவங்களுக்கு மட்டும் நம்மளை போல ஆட்களுக்கு சொல்லி தருவாங்க தெரியாத விஷயங்களை. த்ரோ பண்ணக்குள்ள சொல்லி தருவேன்.
அதுபோல இன்று இடம்பெறப் போகின்ற 2 போட்டிகள் அது சம்பந்தமாகவும் நாங்கள் பேசுவோம். இன்று 4 மணிக்கு தம்புள்ள வைக்கிங்ஸ் அதுபோல கண்டி டஸ்கஸ் ஆகிய அணிகள் போட்டி போட போகிறது. அதுபோல இன்று இரவு 8 மணிக்கு கொழும்பு கிங்ஸ் அதுபோல கோல் கிளேடியன்ஸ் ஆகிய அணிகள் போட்டி போட போகிறது. இந்த 2 போட்டிகளையும் நீங்கள் எவ்வாறு பார்க்கின்றீர்கள்? யாருக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது? இன்றைய போட்டியில் அதிக பந்துவீச்சு திறமை கொண்ட வீரர்கள் எந்த அணியிலே இருக்கிறார்கள்? அந்த இந்த SLPL ஸ்ரீலங்கன் பிரீமியர் லீக் தொடருக்குள் இருக்கின்ற உங்களுக்கு தான் தெரியும் இந்த பந்துவீச்சாளர்களுடைய வேகம், விவேகம், பலம், பலவீனம் என்பன. ஆகவே இன்று இடம்பெறுகின்ற இந்த 2 போட்டிகள் சம்பந்தமாகவும் சுருக்கமாக எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். எல்லா டீமை பொறுத்த மட்டும் எல்லா டீம்லயும் நல்ல போலர்ஸ் நல்ல பேட்ஸ்மேன் தான் இருக்காங்க. என்ன அண்டே நாள் யாராருக்கு என்ன நம்ம ஒன்றுமே சொல்லாது. அது கடவுள் தீர்மானிக்கிறதும் அதோட அவங்க லக் வேற. இப்ப தம்புள்ள டீமை பொறுத்த மட்டும் தசுன் ஜானகட டீம் வந்து நல்ல நல்ல பெட்டிங் லைன் அப் டீம் உண்டு. கண்டியும் அதே மாதிரி எப்படி இந்திய மேட்ச் வந்து என்னைய பொறுத்த மட்டும் கொலம்போ கிங்ஸும் கேண்டி டஸ்கஸ் மேட்ச் எப்படி போச்சோ அதே போல கேண்டியும் தம்புள்ள மேட்ச் நல்ல சுவாரஸ்யமா இருக்கு மட்டும் நான் நம்புறேன். போற போக பார்த்தா IPL போட்டிகளை விட ஒரு அதிகமான ரசிகர்களை உலக அளவிலே ஈர்க்கக்கூடிய போட்டிகளாக இந்த லங்கா பிரீமியர் லீக் தொடர்கள் அமைய போகிறது என்று நினைக்கின்றேன். தொடர்ந்தும் சொல்லுங்கள். ஆமாம், தொடர்ந்தும் சொல்லுங்கள். இந்த இலங்கை கிரிக்கெட் குழாமில் அல்லது உலக கிரிக்கெட் வீரர்களில் உங்களுக்கு பிடித்த கிரிக்கெட் வீரர் யார்? எனக்கு பிடித்த கிரிக்கெட் வீரர் மேத்யூஸும் டில்ஷானும். என்ற ரோல் மாடல் வந்து மேத்யூஸ் தான். நான் ஃபீல்டுல ரோல் மாடலா வச்சுக்கிறது டில்ஷான். அப்ப அவங்கள இதுல பார்த்து இது செய்யக்குள்ள மிகவும் சந்தோஷமா இருக்கு இந்த இடத்துல இருக்கிறது. அஞ்சல மெத்யூஸை நீங்கள் சந்தித்திருப்பீர்கள் நினைக்கின்றேன். அது சம்பந்தமாக சொல்லுங்கள். அவருக்கும் உங்களுக்கும் இடையிலான தொடர்பு நெருக்கம் சம்பந்தமாக. அவரோட பேசக்குள்ள நம்மளா தான் பேசுற. என்னென்ன நேஷனல் பிளேஸ பொறுத்த மட்டும் நமக்கு என்ன கேட்கிறோமோ அவங்க இல்ல அந்த பெரிய தலக்கணம் அப்படி இப்படி ஒரு இதுவுமே இல்லை. என்ன கேட்டா சொல்லி தருவாங்க. நமக்கு நம்ம சரியாம தானே போய் கேட்கிறோமா அவங்கள்ட்ட, அதால சொல்லி தருவாங்க. இல்ல ஒன்றும் காய்க்க மாட்டேன், நீ பெரியாள் நான் சின்னால், அப்படி பாகுபாடு எல்லாம் சின்ன முஸ்லீம் எந்த பாகுபாடுமே பார்க்க மாட்டாங்க. தொடர்ந்து ஸ்கை தமிழ் நேயர்கள் தேனுரதன் அவர்களோடு இந்த லங்கா பிரீமியர் லீக் தொடரிலே ஜப்னா ஆஸ்திரேலியன்ஸ் அணியை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற வீரர் அவர்களோடு நாங்கள் பேசிக் கொண்டிருக்கின்றோம். அதிகமான நேர்கள் நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டிருக்கின்றார்கள். ஒரு சிறிய வர்த்தக விளம்பர இடைவெளியை எடுத்துக்கொண்டு வரலாம். இது உங்கள் அபிமானத்தினை வென்ற ஸ்கை தமிழ் வழங்குகின்ற விளையாட்டு நிகழ்ச்சி. ஸ்கை தமிழ், தனித்துவமே நமது அடையாளம். அனுசரணை வழங்குவது நிந்தவூர் மண்ணில் மீண்டும் ஒரு பரிணாமத்துடன் ஒயிட் ரோஸ் பிரைடல் கலரி. முகப்பருவுக்கான தீர்வு, கருவளையத்திற்கான தீர்வு, ஆண் பெண் இருமாளருக்குமான கெமிக்கல் அற்ற கிரீம் வகைகள், அனைத்து விலைகளிலும் திருமண ஆடை வகை, பேசியல், பொக்கைகள், அனைத்து சரும பிரச்சனைக்குமான தீர்வு, மணப்பெண் அலங்காரம் மற்றும் அனைத்து வகையான பேசியல் செய்யப்படும் கிரீம் வகைகளை உத்தரவாதத்துடன் பெற்றுக் கொள்ளலாம். தொடர்பு கொள்ள மிஸ்ஸஸ் MAF ஜியானா ஜப்ரின், டிப்ளோமா பிரிடல் அண்ட் பியூட்டி கேர், இலக்கம் 94 வைத்தியசாலை வீதி, நிந்தவூர் 3. தொடர்பிலக்கம் 077 149 147 0, மற்றையது 075 41 41 704. ஒயிட் ரோஸ் பிரைடல் கலரி. இந்த லங்கா பிரீமியர் லீக் தொடரிலே ஜப்னா ஆஸ்திரேலியன்ஸ் அணியினை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற தேனுரதன் அவர்களோடு நாங்கள் பேசிக் கொண்டிருக்கின்றோம். இன்னும் பல்வேறு விடயங்களை அவர்களோடு பேச போகின்றோம். அதிகமான நேர்கள் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றார்கள். ஒரு சிறந்த ஒரு சந்தர்ப்பம். குறிப்பாக சொல்லுங்கள், தொடர்ந்தும் தேனுரதன் அவர்களே தொடர்ந்தும் சொல்லுங்கள். இடம்பெற்றுக் கொண்டிருக்கிற இந்த லங்கா பிரீமியர் லீக் தொடரில் ஜப்னா ஆஸ்திரேலியன்ஸ் அணிக்கான இந்த வெற்றி கிண்ணத்தினை எவ்வாறு சுவீகரிக்கப் போகின்றார்கள், வெற்றி கிண்ணம் பெறுவதற்கான வாய்ப்புகள் எவ்வாறு இருக்கிறது, அது சம்பந்தமாக சொல்லுங்க. ஜப்னா ஆஸ்திரேலியன்ஸ் அணியை பொறுத்த மட்டும் என்ன சொல்ற, எல்லா
டீமை விட நான் என்னை பொறுத்த மட்டும் நான் ஜப்னா டீம்ல இருக்கிறேன்டா. நான் பெஸ்டா கொண்டு போவேன் ஜப்னா டீம்ல இருக்கிறேன். மற்ற பிளேயிங் ஆல்ரவுண்டர்ஸ், நல்ல பெஸ்ட் ஆல்ரவுண்டர்ஸ், நல்ல பேட்ஸ்மேன், வெளிநாட்டு பிளேயர்ஸ் எல்லாம் இருக்கிறதால நான் என்னை பொறுத்த மட்டும் என் மனசுல இருக்கி ஜப்னா டீம் வந்து ஃபைனல் போய் இந்த முறை வின் பண்ண மாட்டேன். எல்லார கருத்தும் என்ன பொறுத்த மட்டும் ஜப்னா வின் பண்ண மாட்ட மாதிரி தான் கருத்து இருக்கு. தொடர்ந்தும் திரையிலே ஒரு புகைப்படம் காண்பிக்கப்படுகிறது நினைக்கின்றேன். குறிப்பாக மஹல ஜெயவர்தன் அவர்களோடு நீங்கள் நின்ற புகைப்படம். இந்த புகைப்படம் சம்பந்தமாக சுவாரஸ்யமாக பகிர்ந்து கொள்ளுங்கள். நான் இந்த போட்டோ எடுத்தது 2017 எடுத்துனா நான் ப்ளூம்ஃபீல்ட் 2016 போன டைம் 2017 நாலந்தா ஓல்ட் பாய்ஸ் மேட்ச் நடந்து கொண்டிருந்தது. ஓல்ட் பாய்ஸ் மேட்ச் நடந்ததுல அப்ப மேல வந்து சீஃப் கெஸ்டா வந்துட்டு இருந்தாரு. நான் அப்பதான் ப்ராக்டிஸ் முடிஞ்சு நெட்ல ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்து கொண்டிருக்கு. அப்ப சார் நமக்கு கோச் சார் தான் அப்ப சொன்னாரு, இப்படி அவரோட மேலையோட கொஞ்சம் பேசி பேட்டிகுலோல இருக்கிற பொடியன் அப்படின்லாம் சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சார். அப்பதான் எடுத்தேன் அந்த போட்டோ. ஆமாம், கிரிக்கெட்டுக்கு அப்பால் மஹல ஜெயவர்தன, குமார் சங்ககார, திலகரத், தில்ஷான் ஆகியோரை நீங்கள் சந்தித்த நேரங்கள் அது சம்பந்தமாக சொல்லுங்கள். சந்தித்திருக்கின்றீர்களா? இப்ப குமார் சங்ககார கண்டிருக்கேன். நான் தில்ஷான பார்த்ததுல என்னென்ன ஒரு தரம் மோஸ்ட்ல வச்சு கண்டு போயிருக்கேன். அப்ப தில்ஷானும் பிரச்சனைல நல்லா தான் பேசுவாங்க. சங்ககாரைய பொறுத்த மட்டும் என்ன பெஸ்ட் ஆனால் சங்ககார நல்ல ஒரு மனுஷன். தமிழாக்கள் சங்ககார மேல எல்லாம் தமிழாக்களை வடக்கு கிழக்குல இருக்கிறார்கள் இப்பமட்டில் எல்லாரோடையும் இது செஞ்சு பேசுறது நீங்களும் பார்த்துருப்பீங்க. இன்ஸ்டாவில் ஃபேஸ்புக்கில் எல்லாம் பார்த்துருப்பீங்க. ஜப்னா ஸ்டாலியன்ஸுக்கு தான் நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோம் உங்களுக்கு மெசேஜ் போட்டிருப்பாங்க. நானும் அதை பார்த்துட்டு சந்தோஷப்பட்டேன். ஜப்னா டீமுக்கு இப்படி பிளேயர்ஸ் சப்போர்ட் பண்றது தமிழ் ஆக்களுக்கு. சங்ககாரையை பொறுத்த மட்டும் நல்ல பெஸ்ட் பிளேயர். நம்ம இந்த அளவுக்கு கிளாஸ் பிளேயரோட வேர்ல்ட் கிளாஸ் நம்ம ஸ்ரீலங்காவில் இருக்கிறது மிகவும் சந்தோஷம். நிஜமாக மஹல சங்கா ஆகியோர் ஜப்னா ஸ்டாலியன்ஸ் அணிக்கு ஆதரவு என்பதாக அவர்களது ட்விட்டர் பக்கத்திலே சொல்லியிருந்தார்கள். இது ஜப்னா ஸ்டாலியன்ஸ் அணிக்கு ஒரு சிறந்த வரப்பிரசாதம், அதில் ஒரு ஆசையாக கருதுகின்றீர்கள்? அப்படியா? ஆசையாக அவர்கள் என்ன அவங்க தார அட்வைஸ், அவங்க என்னென்ன இதுலாம் சொல்லியிருப்பாங்க. இப்ப மற்ற பிளேயர்ஸோடையும் பேசியிருப்பாங்க. அப்ப என்னென்ன செய்யணும். தொடர்ந்து இன்னும் ஒரு புகைப்படத்தினை நாங்கள் காட்சிப்படுத்துகின்றோம். இந்த புகைப்படம் சம்பந்தமாக சொல்லுங்கள். இது நான் 2016 ஈஸ்டர்ன் ப்ரொவின்ஸுக்கு சூப்பர் ப்ரொவின்சியல் கேப்டன் பண்ணேன். அதுல பிரஸ் மீட் ஒன்று இருந்தது. கேப்டன் இருக்க மாட்டேன் நான் கிரிக்கெட் போர்ட் இதால ரெக்கமெண்ட் பண்ணி அப்படியே போயிருந்தேன்னா ஸ்ரீலங்கா கிரிக்கெட் போர்டுக்கு பேட்டிகுலர் கிரிக்கெட் போர்ட் இதால இதோட சேர்ந்துதான் இந்த ஈஸ்டர்ன் ப்ரொவின்ஸுக்கு போனேன். திலங்க சுமதிபால் அவர்கள் உங்களுக்கு கைதருகின்ற காட்சி. கிரிக்கெட் போர்ட் பிரசிடென்ட் மேத்யூஸ் எல்லாம் வந்திருந்தாங்க. ரொம்ப எக்ஸைட்டடான மூமெண்ட். இது ஒரு வித்தியாசமான தருணம் உங்கள் வாழ்க்கையில். தொடர்ந்தும் சொல்லுங்கள். நாங்கள் இந்த ஸ்ரீலங்கா பிரீமியர் லீக் தொடர் அதுபோல பொதுவான பல்வேறு விடயங்களை பேசிவிட்டோம். தொடர்ச்சியாக உங்களது சில அனுபவ பகிர்வுகளை நாங்கள் பகிர்ந்து கொள்வோம் நிகழ்ச்சியிலே. சொல்லுங்கள் தேனுரதன், நீங்கள் எப்படியான ஒரு பந்து வீச்சாளர்?
உங்களது பந்து வீச்சு பாணி, யாரை பின்பற்றுகின்றீர்கள், நீங்கள் பந்து வீசுகின்ற போது நீங்கள் எதிர்கொள்கின்ற சவால்கள், அது சம்பந்தமாக உங்களுக்கு தனிப்பட்ட பந்து வீச்சு சம்பந்தமாக சொல்லுங்கள். நீங்கள் ஒரு வலது கை பந்து வீச்சாளர், அதுவும் ஒரு மீடியம் போலர் என்று சொல்லப்படுகிறது. இது சம்பந்தமாக சொல்லுங்கள். ஒரு மீடியம் ஃபாஸ்ட் பால். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் போல் பண்றது. அப்ப போல் பண்ணிட்டு போகல. நான் எனக்கு அந்த அளவுக்கு போல் இரண்டு இல்லை. நான் பழைய போல்ல போட்டா அந்த அளவுக்கு ஸ்பீடா ஸ்விங் ஆகுது. அப்ப கொஞ்சம் ஒரு புது போல்ல போட்டாதான் கொஞ்சம் ஸ்விங் ஆகி அப்படி போகும். அப்ப பழைய போல்ல போடுறா ரிவர்ஸ் ஸ்விங் அப்படி போகணும். போட்டிருந்த மாதிரி நான் அந்த 2016 சூப்பர் பொட்டன்ஷியல் மேட்ச்ல ஒரு மேட்ச்ல 4 விக்கெட்டும் நொதர்ன் வெஸ்ட் ப்ரோவின்ஸோட அப்படித்தான் நினைக்கிறேன். அப்ப அவங்களோட 4 விக்கெட்டும் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் 4 விக்கெட் எடுத்தேன். அது 2 டே மேட்சா இருந்தது. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் 4 விக்கெட் எடுத்தேன். செகண்ட் இன்னிங்ஸ் 3 விக்கெட் எடுத்தேன். அப்ப அதெல்லாம் பார்த்துட்டு தான் நான் ஸ்கூல்ல கோல் பண்ணக்குள்ளே நினைச்சேன், விட நான் பாஸ்போல எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இருந்தது. நான் இதுல செஞ்சு முன்னு கொண்டு போவேன் ஒரு கான்ஃபிடென்ட் இருந்தது. அதனாலதான் நான் அப்படி அது ப்ரொவின்சியல் இது முடிய நான் அப்படியே இது விளையாடக்குள்ளே அகாடமிக்கு தான் ஃபர்ஸ்டா போட்டாங்க. அகாடமிக்கு ஃபர்ஸ்டா போட்டு போடுறேன். ஃபர்ஸ்டா ஓப்பனிங் ஸ்பீட் தான் நான் போல் பண்றேன். அதுல தொடர்ந்து 5 விக்கெட்ஸ் எடுத்தேன். 5 மேட்ச்ல தொடர்ந்து 5 விக்கெட்ஸ் எடுத்தேன். அதுக்கு தான் போட்டாங்க டிவிஷன் 3 மேட்சுக்கு போட்டாங்க. ஃபர்ஸ்ட் மேட்ச் போட தான் நாங்க சீனியர் பிளேயர். அப்ப அவர் டைமுக்கு எல்லாம் வரலாட்டி டிசிப்ளின் இல்லாட்டி நிப்பாட்டிடுவாங்க மேட்ச்ல இருந்த டைம். அப்ப அவங்க சொன்னாங்க வர லேட்டா. இப்ப சார் சொன்னேன் சார் கோச் பண்ணியிருந்தார். அப்ப அவர் சொன்னாரு அந்த அப்ப தெகிவல சிசியோட தான் நான் புது போல்ல போல் பண்ணது. நான் 8 ஓவர் போட்டு 19 ரன்னுக்கு 6 விக்கெட் எடுத்தேன். கிரிக்கெட்ல கூட விக்கெட் எடுத்தது, கொழும்புக்கு வந்து கூட விக்கெட் எடுத்தது அதான் பெஸ்டா இருக்கு. அப்படியே அதுக்கப்புறம் தான் தொடர்ந்து எல்லாரும் பாக்குறதும் என்ன ஒரு இப்ப பார்த்து கொண்டிருக்காங்க எல்லா இதுலயும். தொடர்ந்தும் இன்னும் ஒரு புகைப்படம் காட்சிப்படுத்தப்படுகிறது தேனுரலன், அது சம்பந்தமாக சொல்லுங்கள். அந்த புகைப்படம் எந்த சந்தர்ப்பத்தில் மேற்கொள்ளப்பட்டது, எந்த சம்பந்தமாக அந்த புகைப்படத்தை நாங்கள் இப்போது காட்சிப்படுத்துகின்றோம். இது 2006 முரளி கப்பில் எடுத்தது. அதுலயும் அப்புறம் அதுல பார்த்துட்டு ஃபைனல் மேட்ச் ஒன்று ஃபைனலுக்கு எல்லா டீம் போகணும். பார்த்துட்டு முடியத்தான் முரளி சங்கா மேல 3 பேரால தான் அந்த முரளி ஃபவுண்டேஷன் அந்த மேட்ச் நடக்கும். அப்ப அதால அப்ப முரளி வந்துட்டு அங்க அங்கால போயிட்டு போட்டோ எடுக்க போயிட்டு அப்படியே தனித்தனி எடுக்காம அப்படியே எல்லாரும் மொட்டாவே எடுத்து அப்படியே முரளியும் பேசினாரு. அவரும் நல்லாதான் பேசினாரு. இந்த இடம் அங்க இருக்கு அங்கேயும் சொல்லி பேசினாரு.
ஒவ்வொரு துறைக்கு பின்னாலும், ஒவ்வொரு துறையிலே முன்னேறி வருகின்றவர்களுக்கு பின்னாலும் ஒவ்வொரு ரணங்களும், சவால்களும் இருக்கும். ஒரு 19 வயதில் ஒரு தேசிய கிரிக்கெட் குழாம் வீரராக, ஒரு 19 வயதில் தேசிய அளவிலே விளையாடுகின்ற அளவுக்கு மாறியிருக்கின்றீர்கள். இந்த தருணத்துக்கு பின்னால் இருக்கின்ற சவால்கள் என்ன? நீங்கள் எவ்வாறான சவால்களுக்கு முகம் கொடுத்தீர்கள்? என்ன சவால்கள் கிரிக்கெட் விளையாடணும்டா நடுத்தரமான வீட்டை வந்து நடுத்தரமான என்ன மிடில் ஃபேமிலி தான் நாங்களோட ஃபேமிலி. அப்படி இருக்கிற ஒரு ஃபேமிலியில கிரிக்கெட் வந்து பெரிய 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 ஆகல்ற பிளேஸ் மாதிரி தான். இப்போ பேட் வாங்குறதுனாலும் சரி, பேட் வாங்குறதுனாலும் சரி, ஹெல்மெட் க்ளவ் வாங்குறதுனாலும் சரியான விலை, அப்படி எக்ஸ்பென்சிவ் கூட இப்படியான சாமான் வாங்குறது. அப்ப இப்படி போகுல இப்ப நானும் தமிழா பொறுத்த மட்டும் படிப்பு தான் முக்கியமான, படிப்பு தான் முக்கியம், நீ படிச்சு என்று சொல்லுவாங்க. அப்ப நான் அப்படி செய்யக்குள்ள இப்படி போய்கொண்டிருந்த மாதிரி திடீரென்று மாமா சித்தப்பா ரிலேஷன்ஷிப் கேட்டாங்க. என்ன உனக்கு, நீ நான் படிப்பேன் என்னோட மாதிரி. அப்ப மாமா சொன்னாரு, அம்மா அம்மா பேசிட்டு இருப்பாங்க, நீ ஒரு பக்கம் ரெண்டை பண்ணிட்டு ஒன்று செய்ய ஒன்று கிரிக்கெட்ல ரெண்டா கிரிக்கெட்ல அடியில படிக்கிறதா படி என்று சொல்லிட்டாரு. ஓகே நான் என்று சொல்லிட்டு அதுல இறங்கிட்டேன். அப்படி கொண்டு இந்த மாதிரி வீட்டையும் அந்த அளவு கஷ்டம். என்ன அதுக்கு பிறகுதான் என்ன தெரியும், என்ன நல்லா செஞ்சோம்டா எல்லாரும் எங்களை தேடி வருவாங்க. இதுதான் நான் நினைச்சு கொண்டு எவ்வளவு பெஸ்டா நாங்க பெர்ஃபார்ம் பண்ணி போறோமோ, எவ்வளவு விடாம முயற்சியோட முன்னுக்கு போறோமோ, அதுக்கு மேலால எவ்வளவு பேர் வருவாங்கன்னு இப்பதான் எனக்கு விளங்குது. நிச்சயமாக இந்த தருணத்தில் நீங்கள் நன்றி கூற வேண்டும். எனது இந்த கிரிக்கெட் வரலாற்றில் இந்த 19 வயதில் இவ்வாறான ஒரு சாதனைக்கு நான் சொந்தக்காரனாக இருக்கின்றேன், இவ்வாறானவர்களுக்கு நன்றி கூற வேண்டும் என்று நினைத்தால் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக நீங்க நன்றி கூறலாம். நான் முதல் தடவையாக வளர்த்து வீட்டை வந்து எல்லாம் செஞ்சு நான் பிராக்டிஸ் போராடி வந்து எல்லாம் செஞ்சு அவர் தான் ஃபுல்லா மெயின்டைன் பண்ணி கொண்டு வந்து அவருக்கு நான் முதல் தேங்க் பண்றேன். தேங்க்யூ பண்ணா அண்ட் லைஃப்ல பெஸ்ட் கோச்சா இருக்கிறது அவர் தான். அப்புறம் நான் அதுக்கு பிறகு அவர்கிட்ட இருந்து நான் போனது அன்வர்டீன் தான். எனக்கு நான் 12 தான் நான் அண்டர் 15 விளையாட தொடங்கினேன். அண்டர் 15 அப்பதான் அவர் வந்து அவரை ஹம்பா தொட்டுதான். அதால அவர் அன்வர்டீன் அதுக்கு பிறகு கொஞ்சம் இருந்தது மஞ்சு. அவர் இந்த தருணத்தில் அதுக்கப்புறம் நான் இந்த இவ்விடத்தை இருக்கிறது காரணம் நான் ஆமிக்கு போனதாலதான் நான் இவ்விடத்தை இருக்கிறேன். அதுக்காக வேண்டி என்னைய ஆமிக்கு போட்ட போய் அவருக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்றேன். அதோட போட்டம் கிளப்புக்கு தான் விளையாடி கொண்டு நான் பெட்ரோல தெரிவித்துக் கொள்றேன். என்னைய விளையாடக்குள்ள சாமான் இல்ல, சாமான் சத்தியமா என்னால வீட்டு கஷ்டத்தோட என்னால வாங்க இயல. அப்ப அதால கிளப்பும் ஸ்கூலுக்கு தார சாமான்கள் தான் நான் முன்னுக்கு விளையாடி கொண்டு வரதோட என்னோட மாமா ரிலேஷன்ஷிப் அவங்க பின்னால இருந்து என்னைய பார்த்ததாலதான் நான்
ரிலேஷன்ஷிப்புக்கு நான் தேங்க் பண்றேன். அதுக்கப்புறம் அம்மா அப்பா ஃபர்ஸ்டா நான் சொல்லணும்டா ரிலேஷன்ஷிப் பண்ணா அம்மா மாமா சித்தப்பா எல்லாரும் ஃபர்ஸ்டா அவங்க அம்மா அப்பாவுக்கு முதல் அவங்க தான் எல்லாம் செய்து. அது இப்பதான் அம்மா அப்பாவும் சொல்லிட்டாங்க, நீ என்ன செய்யறண்டாலும் ஓகே, நீ அப்படியே பார்த்துக்கொள்ளு என்று அவங்க மாமா ரிலேஷன் பார்த்துக்கொள்ள சொல்லி அவங்களுக்கு நான் முதல் தேங்க் பண்ணேன். அதுக்கப்புறம் ஸ்கூல் டைம் என்றால் நான் ஸ்கூல் படிக்கக்குள்ளதான் இவ்வளவு பாடம் படிக்கணும் இது செய்யாம நான் போற டைம்ல எல்லாமே செஞ்சு அவங்களுக்கு தேங்க் பண்றேன். அதுக்கப்புறம் அந்த ஆர்மிக்கு போயிட்டு ஆர்மியில இப்ப போய் இப்ப ஆர்மியில சிம்லாக்ல தான் கூட தெரியும். கூட என்னண்டா எப்படி சிங்களர்கள் தான் கூட எடுப்பாங்க ஆர்மிக்கு, தமிழாக்கள் எல்லாம் இருக்கிற சூழ்நிலையில தமிழாக்கள் இப்ப நீங்க ஆர்மில இருக்கிறீங்களா? ஓமாம், ஆர்மில இருக்கிறேன். ஆர்மி டீம் சொல்லுங்க. விளையாடி கொண்டிருக்கிறேன். அவங்களும் நான் சிஜிஎஸ்சி யூனிட் ஜெனரல் சர்வீஸ் போக்கு தான் நான் தேங்க் பண்ணேன். அந்த டீமுக்கு எடுத்து நல்ல இது அதுக்கப்புறம் அவங்களோட சூழ்நிலையில வச்சு என்னென்ன செய்யக்கூடாது எல்லாம் வச்சிருந்த சார் என்னோட சேர்ந்து விளையாடுற பிளேயர்ஸ் எல்லாருக்கும் நான் தேங்க் பண்றேன். அதுக்கப்புறம் அங்க இருந்து வந்த பிறகு நான் தேங்க் பண்றேன் பிரசன்ன அசைல குணர் அந்த மாதிரி 4 பேரு. அதுக்கப்புறம் அஜந்த மெண்டிஸ் சமஞ்சன் 6 பேர் தேங்க் பண்றேன். நான் என்னைய இந்த அளவுக்கு முன்னுக்கு கொண்டு வந்ததுக்கு. அப்புறம் தேங்க் பண்றேன் நிச்சயமாக இந்த நிகழ்ச்சியும் உங்களுக்கு அடுத்த கட்ட ஒரு நகர்வாக இந்த கிரிக்கெட் வரலாற்றில் இன்றைய நிகழ்ச்சியும் உங்கள் வரலாற்றில் புடம்போடக்கூடிய ஒரு பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஒரு 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 ரகமாக அமையும் என்பதில் எவ்வித ஐயமில்லை. இந்த நிகழ்ச்சியில் இன்று மாலை 5 மணிக்கு மைதானத்துக்குள் ஒரு பயிற்சிக்காக செல்ல வேண்டும் என்கின்ற சூழ்நிலையிலும் இவ்வாறு ஒரு நிகழ்ச்சிக்கு நாங்கள் கேட்டவுடன் வரை தந்தமைக்காக உங்களுக்கு முதல் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டு வைக்கும் உங்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி. குறிப்பாக இந்த அளவோடு நாங்கள் நிகழ்ச்சியினை நிறைவு செய்து கொள்ளலாம் நினைக்கின்றேன். இதுவரை நேரமும் எங்களோடு நிகழ்ச்சியிலே இணைந்திருந்த இலங்கை கிரிக்கெட் அணியில் எதிர்காலத்தில் மிளிரப் போகின்ற ஒரு கிரிக்கெட் நாயகன், குறிப்பாக இப்போது ஜப்னா ஸ்டேலியன்ஸ் அணியில் லங்கா பிரீமியர் லீக் தொடருக்காக விளையாடி கொண்டிருக்கின்ற ஒரு சிறந்த வீரர், இந்த நாட்டுக்காக தியாகம் செய்து கொண்டிருக்கின்ற ஒரு என்ன சொல்ல வேண்டும், ஒரு முப்படை பாதுகாப்பு பிரிவை சேர்ந்த ஒரு ஆர்மி ஆக இருந்து இந்த நாட்டை வழிநடத்துகின்ற ஒரு படை வீரர். அதுபோல குறிப்பாக மட்டக்களப்பு இந்து கல்லூரியிலே தனது ஆரம்ப கல்வியினை கற்ற ஒருவர், வலதுகை பந்து வீச்சாளர், மீடியம் போலர், ஒரு சிறந்த பந்து வீச்சாளர். ஜப்னா ஸ்டேலியன்ஸ் அணிக்காக எதிர்காலத்தில் விளையாட வேண்டும், வாய்ப்புகள் சிறப்பாக அமைய வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனோடு நாங்கள் பிரார்த்தித்து இந்த அளவோடு நாங்கள் நிகழ்ச்சியை நிறைவு செய்யலாம் நினைக்கின்றோம். தேனுராதன் அவர்களோடு இன்னும் ஒரு நிகழ்ச்சியில், குறிப்பாக இந்த லங்கா பிரீமியர் லீக் போட்டி இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற போது, லங்கா பிரீமியர் லீக் போட்டி கொஞ்சம் சூடு பிடிக்கின்ற போது அவரை நாங்கள் மீண்டும் ஒரு முறை இணைத்துக் கொள்ள காத்திருக்கின்றோம் என்று ரசிகர்களுக்கு சொல்லிக்கொண்டு 1 மணி நேரம் அலங்கரித்து இந்த நிகழ்ச்சியோடு நாங்கள் விடைபெறப் போகின்றோம். நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு ஃபயாஸ் அவர்களுக்கு நன்றி கூறி, அதுபோல நிகழ்ச்சி தொழில்நுட்பத்தில் உதவிய முகமது அம்ஜத், அதுபோல
அகமது ஆகியோருக்கு நன்றி கூறி இந்த அளவோடு நாங்கள் நிகழ்ச்சியை நிறைவு செய்கின்றோம். நிகழ்ச்சியை தயாரித்து வழங்கிய எமது ஸ்கை தமிழினுடைய நிகழ்ச்சி தயாரிப்பாளர் எங்கள் அன்புக்குரிய ஜெயம் பாசித் அவர்களுக்கும் நன்றி கூறி இன்று மாலை இடம்பெறப் போகின்ற 2 போட்டிகள் 4 மணிக்கு தம்புள்ள கிங்ஸ் வைக்கிங்ஸ் அதுபோல கண்டி டஸ்கஸ் ஆகிய அணிகளுக்கு இடையிலான போட்டி இடம்பெறப் போகிறது. அதுபோல இன்று இரவு 8 மணிக்கு கொழும்பு கிங்ஸ் அதுபோல கோல் கிளேடியன்ஸ் ஆகிய அணிகளுக்கு இடையிலான போட்டி இடம்பெறப் போகிறது. அந்த போட்டி சம்பந்தமான தகவலோடு அந்த போட்டி சம்பந்தமான ஸ்கோர் விவரங்களோடு தொடர்ந்தும் எங்களோடு இணைந்திருங்கள். அந்த ஸ்கோர் விவரங்களை நாங்கள் உடனுக்குடன் வழங்குவதற்கு காத்திருக்கின்றோம். தொடர்ந்தும் ஸ்கை தமிழோடு இணைந்திருங்கள். இந்த லங்கா பிரீமியர் லீக் தொடருடைய சகல போட்டி முடிவுகள் அதுபோல லங்கா பிரீமியர் லீக் போட்டியினுடைய சகல முடிவுகளையும் அறிந்திட காத்திருங்கள். மற்றொரு நிகழ்ச்சிகள் லங்கா பிரீமியர் லீக் தொடரிலே இடம்பெறுகின்ற தமிழ் பேசுகின்ற மற்றொரு வீரரோடு உங்களை சந்திக்கும் நான் என்றும் உங்கள் அன்பின் ரோஷன் முகமது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வணக்கம். ஸ்கை தமிழ், தனித்துவமே நமது அடையாளம்.